முறைதோறும் அளிக்கப்படும் நன்கொடையை பெறுவதற்கு நூற்றுக்கணக்கான பிச்சைக்காரர்கள் ஒரே இடத்தில் கூடுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிச்சைக்காரர்கள் என்ற பெயரில் சமூக விரோதிகளும் திரளுவதால் தங்களது பகுதியில் செயின் பறிப்பு, திருட்டு, அடிதடி போன்ற குற்றச்செயல்கள் நடப்பதாக குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். பாபா நகர் சென்னையில் உள்ள பழமையான குடியிருப்புகளில் இதுவும் ஒன்று. ராஜமங்கலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பாபா நகரில் 13 தெருக்கள், 3 பிரதான சாலைகள் உள்ளன. சனிக்கிழமை ஆகிவிட்டால் இவை அனைத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்கின்றனர் பிச்சைக்காரர்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு 70 ரூபாய், முதியவர்களுக்கு 50, சிறுவர்களுக்கு 10 ரூபாயுடன் தலா ஒரு பிஸ்கட் பாக்கெட் என்று தனிநபர் ஒருவர் அளிக்கும் அன்பளிப்பே இதற்கு காரணம். இவற்றினை பெற வெள்ளிக்கிழமை மாலையே பாபா நகருக்கு படையெடுக்கும் பிச்சைக்காரர்கள் இங்குள்ள வீடுகள் முன்பு இடம் பிடிப்பதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை என்று குமுறுகின்றனர் குடியிருப்பு வாசிகள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு ஒவ்வொருத்தர் வந்து அசம்பிள் ஆகிடுறாங்க. அது வீட்டு முன்னாடி படுத்துக்கிறாங்க. பல விதமான நியூஸ் வீட்டு முன்னாடி பண்ணிடுறாங்க, கடற்கப்படுத்துறாங்க. ஏரியாவில் வந்து சின்ன பிள்ளைங்க போக முடியல, வெளியே யாரும் போக முடியல. இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்போ நிறைய நியூசன்ஸ் வீட்டில் திருட்டு போகுது. இப்படி வண்டி இருந்தால் கண்ணை மிரர் வந்து உடைச்சிடுறாங்க, கார் கட்டை உடைச்சிடுறாங்க. ஹேண்ட் ரீச்சில் பழைய துணியாக இருந்தாலும் சரி, இப்போ உடஞ்ச பக்கெட்டாக இருந்தாலும் சரி, அது தூக்கிடுறாங்க. There is no safety here at all. இங்கே வந்து பிச்சை அவங்க கொடுக்கும்போது ஆட்டோவில் வராங்க. ஆட்டோ வெயிட்டிங் வந்து எங்கள் வீட்டு வாசல் தான். ஸோ இங்கே உட்காந்துட்டு they speak all vulgar words and we cannot even bring a car outside. அந்த பார்க் பண்ணுற கார் வந்து இப்போ இங்கே உள்ளே இருந்தால் கூட நமக்கு வெளியே எடுத்துகிட்டு வர முடியறதில்ல. And they are using this as bathroom and it's so horrible. பிச்சைக்காரர்கள் என்ற பெயரில் சமூக விரோதிகளும் கூடுவதால் செயின் பறிப்பு, திருட்டு, கேலி கிண்டல், அடிதடி போன்றவையும் அரங்கேறுவதாக தெரிவிக்கின்றனர் பாபா நகரவாசிகள். குட்கா, கஞ்சா பயன்படுத்துவதோடு மது குடிக்கும் பொது இடமாகவும் வீட்டின் முன்பகுதியை மாற்றிவிடுவதால் பெண்கள் நடமாட முடியவில்லை என்பதும் குற்றச்சாட்டு. பசங்க பிள்ளைங்க படிக்கவே முடியலைங்க. த்ரூ த டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட் இருந்தாலும் பசங்க எப்படி படிப்பாங்க? இப்போ எல்லாம் எக்ஸாம் டைம், தீபாவளி சமயத்தில் 3 நாள் பிள்ளைங்க படிக்க முடியல. ஃபுல்லாக இப்போ அவரே ஒரு லாஸ்ட் சாட்டர்டே மீட்டிங்கில் நான் 4000 பேருக்கு துணி கொடுத்துட்டாரு. ஸோ 4000 பேர் இந்த ரோட்டில் இந்த ஏரியா ஆக்குப்பை வேண்டாம். இந்த ஏரியாவோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஏரியா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், காம்பாக்டாக இருக்கணும், எந்த பிரச்சனை இருக்கணும், ஜெய் ஸ்நாச்சி நடக்குது, அது நடக்குது. அவுட் ஆஃப் ஏரியாவில் வச்சு நல்லா இருக்கும், அவ்வளோதான். எனி ஸ்கூலோ கிரவுண்டோ ஏதாவது அவுட் ஆஃப் ஏரியா வித் இன்ட்ரெஸ்ட் தட் பப்ளிக் ஹவுஸ், அந்த பப்ளிக்கும் இடைஞ்சல் இல்லாமல் அவங்க கூட தர்மம் பண்ணட்டும். ஆனால் யாரு 4 பேர் இடைஞ்சல் இல்லாமல் பண்ண எல்லாருக்கும் நாங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கோம். மாநகராட்சி, மாநகர காவல்துறை என முறையீடு சென்றதின் பேரில் நன்கொடை வழங்கும் இடத்தை மாற்றும்படி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனை நன்கொடை வழங்குபவர் ஏற்கவில்லை. வேறு இடத்திற்கு மாற்றினால் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு உண்டாகிவிடும் என்பது அவரது வாதமாக உள்ளது. ஏழைகளுக்கு பண உதவி பண்ணுறது வந்து வீட்டில் வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது இந்த நாட்டில் வந்து எந்த சட்டமும் கிடையாது. இதை சொல்லுறதுக்கு எந்த அதிகாரிக்கும் அதிகாரம் கிடையாது. இதே போலீஸுக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவங்க எழுத்துப்பூர்வமாக எனக்கு தரட்டும், இதை வேறு இடத்துல வச்சு நடத்துங்கன்னு சொல்லட்டும், அல்லது இதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு எனக்கு உத்தரவு தரட்டும். நான் வந்து நீதிமன்றத்தில் போய் அவங்க செய்கிறது தவறுங்கிறத நான் நிரூபிக்கிறேன். பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரமாக சென்னையை மாற்றும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டுகிறது மாநகராட்சி நிர்வாகம். இந்நிலையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 63வது வார்டுக்கு படையெடுக்கும் பிச்சைக்காரர்கள் விவகாரத்தில் தீர்வு என்ன என்பது பாபா நகர மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ராம செல்வராஜ்.